பல்வேறு பகுதிகளில் நடந்த நிகழ்ச்சிகளை சூப்பர் ஃபாஸ்ட் பகுதியில் பார்க்கலாம். கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க லேசர் மீட்டர் மூலம் அளவீடு பணி நடந்து வருகிறது. 17 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை அகழாய்வு நடத்திய இடங்கள் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் திருப்பத்தூர் தாலுகா பகுதிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 100 நாள் வேலை கேட்டும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தலக்காவூர், கீரணிப்பட்டி ஆகிய கிராமங்கள் காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியான நிலையில் 100 நாள் வேலை நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூருவில் இருந்து கரூர் வழியாக காரில் 1,34,000 மதிப்புள்ள 168 கிலோகிராம் குட்கா பொருட்களை கடத்தி வந்த 3 பேர் கைது. பெங்களூருவிலிருந்து கார் மூலம் விற்பனைக்காக குட்கா பொருட்களை கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கரூர் மாவட்ட காவல்துறையினர் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட கேவர்சன், சுரேஷ் மற்றும் ஹரிராம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே விசைப்படகு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் படகுகளை ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி மீனவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை பாலம் அருகே சாலையோரம் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் புகை மூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. ஏவிஎம் கால்வாய் கரையோரங்களில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து மக்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அளவுக்கு அதிகமான கரும்பு பார்த்ததுடன் ஆபத்தான முறையில் செல்லும் டிராக்டர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். உத்திரமேரூர் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் படாளத்தில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு லாரி மற்றும் டிராக்டர் மூலம் கரும்பு கொண்டு செல்லப்படுகிறது. பாரம் தாங்காமல் முன்பக்க சக்கரங்கள் இரண்டும் அந்தரத்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் சென்றதால் சாலையில் செல்லும் மற்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சூரிய ஜெயந்தி நாளன்று ஏழுமலையான் 7 வாகனங்களில் எழுந்தருளும் ரத சப்தமி உற்சவம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் கிடையாது என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நேரடியாக திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே 3 நாட்களும் இலவச தரிசன அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரத்தில் சமூக நீதி மாணவர் அமைப்பு சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு பயங்கரவாத எதிர்ப்பு தின மாநாடு நடைபெற்றது. சமூக நீதி மாணவர் அமைப்பின் சென்னை மண்டல தலைவர் ஜெயினுலாப்தீன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் கலந்து கொண்டு பேசினார். மத்திய அரசு தற்போது வக்ஃப் வாரிய சட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த பள்ளிவாசல்கள் மற்றும் அதன் சொத்துக்களை கையகப்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 24 மாநிலங்கள் மற்றும் 4 நாடுகளைச் சேர்ந்த பாரத சாரணர் மற்றும் சாரணியர் இயக்கத்தினர் ஒன்று சேர்ந்து தேசிய ஒற்றுமை பேரணியை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு பாரத சாரணர் சாரணியர் இயக்கத்தின் சார்பில் இயக்க வைர விழா மற்றும் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு தேசிய பெருந்திரளணி சிப்காட் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், சாரணர் இயக்க நிர்வாகிகள், பள்ளிக் கல்வித்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் படுகப்பட்டி அருகே பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கவும்,
நிலுவையில் உள்ள சம்பள பாக்கியை வழங்குவதில் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலம் வல்லூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்ற சிறுத்தை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்துக்குள்ளானது. இதில் சிறுத்தையின் பின்கால்கள் இரண்டும் பலத்த காயமடைந்தன. இருப்பினும் பின்கால்களை இழுத்தவாறு சிறுத்தை சாலையை கடந்து சென்றது. அப்போது வேடிக்கை பார்த்த வாகன ஓட்டி மீது சிறுத்தை தாவ முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் காயமடைந்த சிறுத்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் செரக்காயல்நத்தம் அருகே பாறைவீடு பகுதியில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோயிலின் விமான கோபுர கலசத்துக்கு ஊற்றப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள சனி பகவான் கோயிலில் ரஷ்ய பெண்கள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. சனி பகவான் ஆலயத்திற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். இந்த நிலையில் ரஷ்யா நாட்டைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோர் எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வரும் பூசந்தையில் பயன்படுத்தப்படும் முத்திரை இல்லாத எடை இயந்திரங்களை வணிக வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். வணிக வரித்துறையினர் கால அவகாசமின்றி திடீரென எடை இயந்திரங்களை பறிமுதல் செய்ததை கண்டித்து பூ வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஆலமரத்துக்காடு அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளி மாணவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். குப்பாண்டி வளவு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் 10ஆம் வகுப்பு பயிலும் அவரது பேரன் குமரனை பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் இவர்களது இருசக்கர வாகனத்தில் மோதியதில் 3 பேரும் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் துவங்கிய விழாவின் முக்கிய அம்சமாக சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அனைத்து பரிவார விமானங்களுக்கும் குடமுழுக்கு பெருவிழா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை அரசு தடை செய்ய வேண்டும் என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டுமான பொருட்களுக்கு கட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறியுள்ளனர். டெம்போக்கள், டிப்பர் வாகனங்களின் நேர கட்டுப்பாட்டை நீக்கி பழைய நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். போதைப் பொருட்கள் எதிர்ப்பு தினத்தையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் நோபல் உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார். ஷர்வ சித்து என்பவர் 11.24 நிமிடங்களில் 100லிருந்து 1 வரை உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பறவையை வரைந்து சாதனை படைத்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமரகுருவரன் இருசக்கர வாகனத்தில் வந்து பொதுமக்களுக்கு பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் பொதுமக்கள், போக்குவரத்து காவலர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் செக்கானூரணி புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். செக்கானூரணி பேருந்து நிலையம் சீலமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்பட்ட சூழலில்
புதிய பேருந்து நிலையம் கட்ட அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையின்படி செக்கானூரணி பேருந்து நிலையம் கட்ட சுமார் 8,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டுமான பணியை அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் துவங்கி வைத்தனர். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் பகுதியில் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கல் பகுதியில் உள்ள முனியாண்டி கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக விடப்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதன்முறையாக அமைச்சர் முத்துசாமி இல்லாமல் தனியாக நேதாஜி தினசரி காய்கறி சந்தைக்கு சென்று அங்குள்ள வியாபாரிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து வியாபாரிகளும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்து வேட்பாளர் சந்திரகுமாரை வரவேற்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை போட்டி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சுயேட்சை வேட்பாளர் செல்லப்பாண்டியன் விதவை கோலத்தில் வேடம் அணிந்து ஒப்பாரி வைத்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் போதையில்லாத தமிழகம் என்று ஊரை ஏமாற்றும் திராவிட மாடல் ஆட்சி திமுக என்றும் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் அம்பலப்படுத்தி ஏமாற்றும் மாடல் ஆட்சியாக திமுக உள்ளதாகவும் விமர்சனம் செய்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனையடுத்து பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமானோர் பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதன்பின் சிவன் மற்றும் பார்வதி வேடம் அணிந்து சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலபுத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். திருவாலபுத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருவதால் கூடுதல் வகுப்பறை வேண்டி மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமாரிடம் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி 70.68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தென்காசி அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த காவலரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். சிவகிரி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளான சைலேஷ் என்ற காவலரையும் மோகன் என்ற அரசு பேருந்து ஓட்டுநரையும் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார் என்ற காவலரையும் போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே பத்திரப்பதிவு அலுவலகம் அமைக்க வேண்டும், மின்சார அலுவலகத்திற்கு நிரந்தர கட்டடம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமகளூர் பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் சாதி சான்றிதழ் கேட்டு 15 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மதுரை பறவை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது.